ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் பேஜ் யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆகுமா ஆகாதா? அப்படி ஃபேன் பேஜ் யூடியூப் சேனல் நம்ம ரன் பண்ண இந்த காப்பிரைட் பிரச்சனைகள்லாம் வரும்ல, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஃபேன் பேஜ் யூடியூப் சேனல் ரன் பண்ணி அது மூலிமா ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியுமா? அது ரிலேட்டடாக ஏகப்பட்ட டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின நிறைய விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் பட்டனை செட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபீஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேன் பேஜ் யூடியூப் சேனல் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரோ, அரசியல்வாதியோ அல்லது ஸ்போர்ட்ஸ் பிளேயரோ அவங்களுடைய நேமில் நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டு, ஒரு யூடியூப் சேனல் தான் ஃபேன் பேஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லா சோசியல் மீடியாலையுமே இருக்கும். ஆனால் யூடியூப்பில் இது வந்து இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்குது. இதில் ஃபேன் பேஜ் யூடியூப் சேனல் ரன் பண்ணியும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர், ஒரு நடிகரோடைய யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபேன் பேஜ் யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம 2 வகையாக இப்போ பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து என்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணால் மானிட்டைசேஷன் கிடைக்காது, காப்பிரைட் பிரச்சனைகள் அதிகம் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து என்ன அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்படி அந்த சேனல் ரன் பண்ணி நம்ம மானிட்டைஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஃபேன் பேஜ் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதே இப்போ யூடியூப்லேயே இருக்கும். யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அந்த பர்டிகுலர் நடிகரோடைய ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஷார்ட்ஸ், ரீல்ஸு இதை எடுத்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் 190% ஃபேன் பேஜ் சேனல் இருக்குது. அதனால தான் அவங்களால மானிட்டைஸ் பண்ண முடியல. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபேன் பேஜ் யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆகும். ஸோ எப்படி என்னென்ன வழிகள் இருக்குது, நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஃபேன் பேஜ் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக அவங்களுடைய பொது வெளிகளில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸை எடுத்து உங்கள் ஃபேன் பேஜ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளம்ஸும் வராது. இல்லை ப்ரோ, எனக்கு அவங்க மூவி கிளிப்ஸு, அவங்க ஸ்டேஜில் இருந்ததை அந்த ஃபுட்டேஜ் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நிறைய காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வீடியோஸோ ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று அதில் உங்களுடைய ஓன் வேல்யூவை ஆட் பண்ணுங்கள். அதாவது ஒரு எடிட்டிங் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது அந்த வீடியோவில் நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதா இருக்கலாம், ஏதாவது ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறதா இருக்கலாம், உங்களுடைய ஓன் வாய்ஸ் ஓவராக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பல எக்ஸ்ட்ரா வேல்யூவை ஆட் பண்ணி அந்த வீடியோவோ ஷார்ட்ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளம்ஸும் வராது. இது வந்து வேறு ஒரு வீடியோவாக நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே போடுறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா மோஸ்ட்டாக அந்த காப்பிரைட் ப்ராப்ளம், ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம்லாம் தவிர்க்கலாம். அதே சமயம் எல்லா வீடியோவையும் அப்படி எடுத்து போட்டுறாதீங்க. ஒரு சில வீடியோவுக்கு வந்து அந்த சேனலோடைய லோகோ இருக்கும், அதாவது வாட்டர் மார்க் இருக்கும். அந்த வாட்டர் மார்க் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இல்லாத வீடியோஸை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணாலும் மோஸ்ட்டாக அது வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஒர்க்கை கொடுத்து நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஃபேன் பேஜ் யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ண முடியும். மானிட்டைஸ் பண்ணி நல்லா ஏர்னும் பண்ண முடியும். ஸோ யூடியூப்பில் நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.